விடியற் காலை நேரம். ஊர் மக்கள் எல்லாரும் அந்த கிணத்தை சுத்தி ஆச்சரியமா நிக்கிறாங்க. ரகு அந்த சுவடிகளையும் அந்த வெள்ளி புல்லாங்குழலையும் கையில வச்சுக்கிட்டு ஊர் மக்கள் கிட்ட உண்மைய விளக்கி சொல்றான். மாயாண்டி தாத்தா ஆச்சரியத்துல வாயடைச்சு போய் நிக்கிறாரு. தம்பி ரகு, எங்கள மன்னிச்சிடுப்பா. 100 வருஷமா இதுல ஏதோ பேய் இருக்கு, பிசாசு இருக்குன்னு பயந்துகிட்டே எங்க ஊர் சொத்தை நாங்களே பாழாக்கிக்கிட்டு இருந்திருக்கோம். நீ மட்டும் அந்த தைரியத்தை காட்டலன்னா இது இன்னும் மர்மமாவே இருந்திருக்கும். பரவாயில்ல தாத்தா, உங்களுக்கு இது மேல இருந்த பயம்தான் இந்த கிணத்தை இவ்ளோ காலமா சுத்தமா வச்சிருக்க உதவி இருக்கு. அந்த இசைக்கலைஞர் ஒரு பெரிய அறிவாளி. கிணத்துல தண்ணி குறையும் போது வர்ற காத்து இசை மாதிரி கேட்கணும்னு அவர் செஞ்ச அந்த டெக்னிக் தான் இந்த ஊரோட நீராதாரம். நிஜமாத்தான் சொல்றியா தம்பி? இனிமே இந்த கிணத்து தண்ணிய நாங்க எடுக்கலாமா? சாபம் எதுவும் வராதே? சாபம் எதுவும் இல்ல செல்வமண்ண, இது முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரம். இதோ இந்த சுவடிகள்ல தண்ணியை எப்படி சிக்கனமா பயன்படுத்தணும்னு வரைபடம் இருக்கு. இத நான் ஊர் நூலகத்துல ஒப்படைக்கிறேன். நீங்க எல்லாரும் படிச்சு பாருங்க.